ஜார்க்கண்டில் மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. ஜார்க்கண்டில் தேர்வு முறைகளுக்கு எதிரான மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. ராஞ்சியில் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடைபெறுகிறது. திரளான மாணவர்கள் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாணவர்கள் மீது தண்ணீர் பீச்சி அடித்து மாணவர்களை கலைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சட்டமன்ற பகுதியை சுற்றி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகளுக்கு எதிரான மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. மாணவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். தண்ணீரை பீச்சி அடித்து விரட்ட முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராஞ்சியில் சட்டமன்றத்தை முற்றுகையிட திரளான மாணவர்கள் பேரணியாக சென்ற நிலையில் சட்டமன்ற பகுதியை சுற்றி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாணவர்களை கலைக்க மாணவர்கள் மீது தண்ணீர் பீச்சி அடித்து விரட்ட முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, ஜார்க்கண்டில் மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? தொடர்ச்சியாக பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதிலும் ஜார்க்கண்ட் மாணவர்கள் போராட்டத்துக்கு இன்னும் சரியான முடிவு கிடைக்கவில்லை. ஏனென்றால் மாநில அரசு பல்வேறு கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்திருந்தாலும் முக்கிய கோரிக்கைகள் சில இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக தேர்வு முறைகேடுகள் விவகாரத்திலே சிபிஐ விசாரணை தேவை என மாணவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் மாநில போலீஸ் சிஐடி விசாரணை நடத்தும் என மாநில அரசு தெரிவித்து வருகிறது. இதை தவிர தேர்வுகளை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர் சங்கங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றன. ஆனால் இந்த தேர்வுகள் உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே அதை ரத்து செய்வது மாநில அரசால் நேரடியாக செய்ய முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் எந்த உடன்படிக்கையும் எட்டப்படாமல் இன்று மாணவர்கள் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையை நோக்கி ஊர்வலம், முற்றுகை போராட்டம் ஆகியவற்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் போராட்டத்திலே ஜந்தர் மந்தரில் நடந்தது போல தடியடி, கண்ணீர் புகை போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக மாநில அரசு மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வருகிறது. பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு சட்டப்பேரவை அருகே மாணவர்கள் மீது தண்ணீர் பீச்சி அடித்து அவர்களை தடுக்க முயற்சி நடைபெற்று வருகிறது. ஆனால் இதுவரை தடியடியோ அல்லது வேறு எந்த விதமான பல பிரயோகமோ மாணவர்கள் மீது நடக்கவில்லை என ஜார்க்கண்ட் காவல்துறையினர் வலியுறுத்தி வருகிறார்கள். அப்படி மாணவர்களை நாங்கள் கடுமையாக கையாள மாட்டோம் எனவும் அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்து வருகிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் பாரதிய ஜனதா கட்சியும் மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. கடப்பான் ஜனதா கட்சியும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் இதுவரை போராட்டமாக ஒரே இடத்திலே உண்ணாவிரத போராட்டம் என்று நடைபெற்று வந்த இந்த இயக்கம் தற்போது சட்டப்பேரவை முற்றுகை என்கிற ஒரு புதிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து மாநில அரசு விரைவாக இவர்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க வேண்டும் என்ற மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.